நான் ஒரு பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். நானும் ஆசிரியரும் ஒரு சாலை மாணாக்கர் என்ற மாதிரி ஓரளவுக்கு அதே பள்ளியில் படித்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். என்னுடைய வகுப்பு தோழர்களே குறிப்பிடத்தக்கவர்கள் அப்துல் ரஹ்மான் என்ற கவிஞர், நெடுமாறன், உரைநடை, செய்யுள் என்ற போக்கிலிருந்து இந்த கல்லூரியில் காணப்படுகின்ற மொழியானது முற்றிலும் வேறுபட்டு. அதனால நாங்கள் ஆசிரியராக இருந்ததுனால நாங்கள் சார்ந்தத்தில் நாங்கள் 2 பேரும் தான் அடிக்கடி கேள்வி கேட்போம். யாருமே வாயை தோண மாட்டோம். முதல்ல அவங்க போட்ட கல்வெட்டு தமிழ் மொழியில் இருக்கேன், தமிழ் எழுத்தில் இருக்கான். 2வது கட்டத்தில் எழுத்து கன்னடம் ஆயிருக்கிறது, மொழி தமிழாக இருக்கான். 3வது கட்டத்தில் எழுத்தும் கன்னடம், மொழியும் கன்னடம் மாறிடுது. அப்போ நாங்கள் ஒரு கேள்வியை எழுப்புவேன், ஏன் ராஜேந்திர சோழன் 3 விதமாக கல்வெட்டு போடுறாரு? 13ஆம் நூற்றாண்டிலே நெற்றெழுத்துக்கு ஒரு வடிவம் காமிச்சிருக்காங்க, இது யாருக்குமே தெரியல. ஆனால் பாரதியார் மாற்றினதை தான் இப்போ எல்லோரும் சொல்லி கொடுத்துருக்குறோம். அப்போ கன்னித்தமிழ்னு சொல்கிறீங்க, அப்புறம் கன்னித்தமிழ் வளர்ந்த அப்புறம் அது கன்னி வயசானது ஆகாத. என்னிடத்துல தமிழ் பயின்ற ரஷ்ய மாணவர் ஒருவர் 400 பாட்டுகளையும் ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்து இந்த நூல் வந்திருக்கிறது. ஒரு ஆராய்ச்சியாளனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது என்ன என்றால், எதை பார்த்தாலும் அது புதியதாக கருதி அதை ஆராயும். மண்மகள் வேலைகளுக்கு வணக்கம். இப்போது நாம் ஒரு புதிய வயது முதிர்ந்த ஒரு தமிழ் வரலாற்று அறிஞரை தான் உருவாக்கி வந்திருக்கிறோம். அவர் திருவாளர் விஜய வேணுகோபால் என்பவர் ஆவார். இவர் பல வரலாற்று அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று, தமிழ் அறிஞர்களை உருவாக்கியிருக்கிறார்கள் என்றால் அது மிகையான. அன்னார் அவர்கள் இடத்திலே அவருடைய இளமை பருவம், கல்வி பருவம், அவர் பணி செய்த காலத்திலே என்னென்ன சாதனைகள், எங்கெல்லாம் பணிபுரிந்தார்கள், என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறார்கள், அதன் பிறகு அவருடைய மாணவர்கள் இவர்களை எப்படி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள், இந்த 92 வயது ஆகிய இளைஞரை நாம் சந்திக்க இருக்கிறோம். இவற்றுக்கெல்லாம் அவர் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு சேர பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கிறது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய சம்பவங்களை பற்றியும், அவர் துணையேற்ற பிறகு இவருடைய குழந்தைகளுடைய நிலைமைகள் பற்றியும் அவர்கள் கூட கேட்கின்றோம். மண் மரபு நேயர்களுக்கு இது ஒரு விங்கா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இத்தனை கேள்விகளுக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு சேர அவர் பதில் சொல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். அவர்களுடைய அடிச்சுவடைக்கின் பற்றி நாம் இது தமிழர்களாலே நாம் உண்ண அளவிலே நாம் அவரை பின்பற்றுவதாக என்பது இப்போது அவருடைய வாயிலாக கருத்து போகிறார். நன்றி. வணக்கம். நான் சிறந்த திருச்சிராப்பள்ளி. என்னுடைய தந்தையார் வேதியியல் ஆசிரியர், உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். திருவாரூரில் கலைஞர் அவர்கள் படித்த பள்ளியில் அவர் வேதியியல் ஆசிரியராக இருந்தார். என்னுடைய தொடக்கப்பள்ளி திருவாரூரில் இருக்கிற அரசு தொடக்கப்பள்ளியிலே தான் தொடங்கியது. நான் அங்கே உயர்நிலைப் பள்ளியில் சேரும்போது 6வது வயதில் கலைஞர் அங்கிருந்து வெளியே போயிருக்கார். அதனால் நான் ஒரு பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம், நானும் ஆசிரியரும் ஒரு சாலை மாணாக்கர் என்ற மாதிரி முழுமை உண்மை இல்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு அதே பள்ளியில் படித்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பள்ளி படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிற போது என்னுடைய தந்தையாருக்கு தலைமை ஆசிரியர் பதவி என்று மதுரை மாவட்டத்தில் இருந்து அழைப்பு வந்தது. அதனால் நாங்கள் திருவாரூரில் இருந்து மதுரையில் சோழவந்தான் உயர்நிலைப் பள்ளியில், அப்பொழுது டிஸ்ட்ரிக்ட் போர்ட் ஸ்கூல் என்று சொல்வார்கள், அந்த பள்ளிக்கு நான் போய் சேர்ந்தேன். அது முடிந்த பின்னால் 1951 அது முடிந்தது. உடனே நான் என் தந்தையாருடைய முயற்சியானால மதுரை கல்லூரியில்
ஃபஸ்ட்டு குரூப் என்று அப்போது சொல்வார்கள், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்று. அதில் மதுரை கல்லூரியில் என்னுடைய சேர்த்தார். அப்பொழுது இன்டர்மீடியட் என்ற வகுப்பு தான் இருந்தது. அப்பொழுது ஒரு வசதி செய்திருந்தார்கள். இன்டர்மீடியட்டில் ஒரு வகுப்பில் ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்திருந்தால் அவர்கள் தமிழ் வகுப்பில் 2D என்று சொல்லக்கூடிய தமிழ் வகுப்பில் சேரலாம் என் ஒரு விதி இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது தான் எனக்கு பழக்கமானவர். அப்பொழுது இன்டர்மீடியட்டில் 2D படிப்பை துவங்க இருந்த பழ நெடுமாறன் அவர்கள், இது பெரிய தலைவர் அவர்கள். நானும் அவரும் தியாகராசர் கல்லூரியில் நாங்கள் இந்த 2D என்று சொல்லக்கூடிய தமிழ் வகுப்பை படிக்க தொடங்கினோம். நான் விடுதியில் தங்கி படித்து கொண்டிருந்தேன். அவருடைய தாப்பனார் வீட்டில் நாமாசியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற விவேகானந்தா அச்சகத்தில் அவருடைய வீடு இருந்தது. மகிழ்ச்சியாக நாங்கள் தங்கி கட்டிருந்தோம். என்னுடைய வகுப்பு தோழர்களே குறிப்பிடத்தக்கவர்கள் அப்துல் ரஹ்மான் என்ற கவிஞர், நெடுமாறன், அதுபோல் அண்ணாமலை என்பவர், அதுபோல் வேறு சில புகழ்பெற்ற மாணாக்கர்கள் என்னுடைய வகுப்பு தோழர்களாக இருந்தார்கள். நான் அந்த படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றேன். இங்கே அண்ணாமலை பல்கலைக்கு வந்த உடனே தண்டவாளி தேசிகர் அவர்கள் தான் என்னை கூட்டிக் கொண்டு போய் செட்டியார் இடத்துல அறிமுகப்படுத்தி பிஏ ஆனர்ஸ் தமிழ் வகுப்பில் சேருவதற்கு உதவி செய்தார்கள். இப்படி புகழ்பெற்ற தமிழாசிரியரிடத்திலே நாங்கள் பயிற்சி பெற்று இங்கே வந்ததுனால எனக்கு பிஏ ஆனர்ஸ் வகுப்பில் தமிழ் படிப்பதில் எந்த பேரமும் இல்லை. நன்றாகவே படித்து கொண்டிருந்தோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கூட சில புதிய மாணவர்கள் எங்களோடு வந்து சேர்ந்தார்கள். நாங்கள் படித்த ஆண்டு தான் பிஏ ஆனர்ஸு கடைசி ஆண்டு. அதற்கு அப்புறம் அது எம்ஏ என்று மாறிவிட்டது. பிஏ எம்ஏ என்ற ஒரு நடைமுறை வந்து விட்டது. அப்பொழுது நெடுமாறன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருந்ததுனால அவர் அங்கே மாணவர் அமைப்புக்கு செயலாளராக வந்தார். அப்பொழுது பொறியியல் மாணவராக படித்து கொண்டிருந்த மறைந்த அமைச்சர் எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் தலைவராக, மாணவர் அணி தலைவராகவும் நெடுமாறன் அவர்கள் செயலாளராகவும் இருந்தார்கள். ஆனால் எனக்கு அரசியலில் அப்பொழுது இருந்த எனக்கு ஈடுபாடு இல்லை. இவரோட ஒரே இடத்துல நாங்கள் பயிர்ந்தாலும் கூட அவர் போவார், 2 நாளைக்கு வரமாட்டார். அப்பொழுது எங்கள் பேராசிரியர் கேட்பார், என்ன ஆனால் 2 நாளாக இந்த கடலூர் ஜெயிலுக்கு போயிருந்தேன். போராட்டத்தில் இந்த சூழ்நிலையில் அப்படி ஒரு சூழ்நிலை அரசியலில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஒருவரும் நானும் இங்கே. ஆனால் எனக்கு அரசியல் அதுக்கு அவ்வளோ ஈடுபாடு அப்போது இல்லை. அதனால் என்னிடத்துல ஒரு மதிப்பும் பேராசிரியருக்கு வந்து விட்டது. நான் வந்து இலக்கணத்திலும் சரி, மொழியியல் பாடத்திலும் சரி முதன்மை மாணாக்கராக இருந்தோம் அந்த இது ஆனர்ஸ் வகுப்பில். அதனால் அவருக்கு என்னிடத்துல ரொம்ப பிரியம் உண்டு. அப்பொழுது நான் எழுதிய இலக்கண வினாத்தாளுக்கான விடையை பேராசிரியர் தேப்பாம் அவர்கள் வகுப்பறையில் காமித்து விடை எழுத வேண்டும், இலக்கண உரை எப்படி எழுத வேண்டும் என்பதை இந்த பேப்பரை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிற அளவுக்கு நான் சிறப்பாக முக்கியிருந்தேன். அதில் முதல் மதிப்பெண் வாங்கியிருந்தேன். இந்த சூழ்நிலையில் படிப்பு முடிந்ததும் என்ன செய்வது என்ற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது எனக்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டும், மேல் பட்டம் எம்லிட் பட்டம் போக வேண்டும் என்று விருப்பம் இருந்தது. அப்போ தேப்பம் வீட்டில் சொன்னேன், அந்த மாதிரி மேல் படிக்க வேண்டும் என்று விருப்பம். என்ன செய்ய போகிறேன், தொல்காப்பியம் நன்னூலும் எனக்கு படிக்கிற பொழுது 2க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது பார்க்குறேன். அதனால் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம் என்று நினைக்கிறேன். உடனடியாக அவர்கள் அனுமதி கொடுத்து அப்பொழுது ஒரு மாதத்திற்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவி தொகையாக 100 ரூபாய். அதற்கப்புறம் நான் திரும்பி அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு 400 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வந்ததில் இங்கே வந்து சேர்த்துட்டேன். நானும் என்னுடைய மனைவி, வருங்கால மனைவி, நாங்கள் வகுப்பு தோழர்கள். அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் உடல் படித்தோம் என்று சொன்னாலும் கூட நான் ஒரு நாள் கூட அவங்களிடத்தில் பேசியதில்லை, பார்த்ததில்லை. ஆனால் நான் இந்த படிப்பு முடித்து நான் இந்த
என் வீட்டுக்கு போகிற பொழுது கடைசி நாள்ன்ற எல்லாரும் ஊருக்கு போகிற சூழ்நிலையில் அவள் வந்து என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்களான்னு கேட்டாங்க. அப்போ கேட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. சரி, நம்ம விரும்பி ஒருத்தர் வந்து கேட்கிறாரு அந்த யோசிச்சு சொல்லுகிறேன் வந்துட்டேன். அப்போ இப்பொழுது ஒரு கட்டாயம் வந்து விட்டது. இந்த 3 ஆண்டுகளில் நான் இங்கே அண்ணாமலை எடுத்துட்டு இருக்கிறேன். அவர்கள் அங்கே மதுரையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது எப்போதுமே அந்த துணை வந்துட போன உடனே அவர் கேட்டார், உள்ளது இவ்வளோ அங்கே கொண்டு போயிட்டு இல்லைன்னா நீ அங்கே வந்து விட்டு திருமணம் முடிந்த உடனே நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு வந்து விட்டேன். இவங்க அங்கே மதுரைக்கு வேலைக்கு போய்விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் பேராசிரியர் சுப்பராயன் அப்பொழுது அவர் வந்து வரலாற்று துறையில் விரிவுரையாளராக மதுரை பல்கலைக்கழகத்தில் வந்து சேர்க்கிறார்கள். அப்போது டாக்டர் என் சுப்பிரமணியம் என்ற பேராசிரியர் இருந்தார். அவர் தான் தமிழ்நாடு ஸ்வீட் என்ற பல நூல்களாக எழுதியவர். அவரிடத்தில் அவர் வந்து அந்த ஆசிரியர் விரிவுரையாளராக சேர்ந்தார். அவர்கள் கூட வெங்கட்ராமன் என்பவர் அவரும் விரிவுரையாக வரலாற்று துறையில் சேர்ந்திருந்தார். எனக்கு அப்பொழுது நான் அந்த பணியாற்றுகிற காலத்தில் 71 வாரத்தில் அறிமுகமானவர் சந்திரமூர்த்தி என்று தமிழ்நாடு தொல்லியல் துறையில் அப்பொழுது அவர் முதல் நிலையில் இருந்தவர். அவருக்கு ஒரு ப்ரமோஷன் என்று சொல்வார்கள், அந்த பதவி ஏற்றம் பெற்று மதுரையில் வந்து சேர்ந்தார். அவருடைய பழக்கம் அப்பொழுது தொடங்கியது. அப்பொழுது மாணவராக இருந்தவர் வேதாச்சலம் அப்படின்னு. அப்போது எம்ஏ பட்டம் பெற்றுவிட்டு என்ன ஆராய்ச்சிக்கு மேற்கொள்வது, என்ன பட்டம் வாங்குவது என்று செய்து அந்த சூழ்நிலையில் என்னிடத்தில் வந்து நீங்கள் ஆசிரியராக வேட்பாளர் என்று கேட்டால் சரின்னு சொன்னால் அப்படி வந்து சேர்ந்தவர் தான் வேதாச்சலம். எனவே வேதாச்சலம், சந்திரமூர்த்தி, சுப்பராயன் என்று ஒரு குழு சேர்ந்த பிறகு எனக்கு அது வரைக்கும் மொழியியல், இலக்கணம், இலக்கியம் என்று இருந்தவர்கள் இப்பொழுது வரலாற்று துறை தொடர்பாக கல்வெட்டுகளை படிப்பது என்ற ஒரு ஆர்வம் அதில் இதை ஏற்படுத்தியது முதல்ல எனக்கு சந்திரமூர்த்தி அவர்கள் தான். அதுக்கப்புறம் 75 இது போய் நாங்கள் வாரம் இந்த கலை ஆய்வு மேற்கொள்வது என்பது எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. ஏன்னாண்ட எனக்கு வரலாறுன்னா என்னன்னு தெரியாது, கல்வெட்டுனா என்னன்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில் ஒருவரோடு சேர்ந்து அப்பொழுது ராஜமாணிக்கிறார் வகுப்பு நடத்தும்போது சொல்வார், கல்வெட்டுகள்லாம் இருக்குது, அதை வச்சு தான் வரலாறு எழுதுவோம் என்று சொல்வார்கள். வரலாறு அவர் தான் நடத்தினார். அந்த சூழ்நிலையில் எனக்கு அது திடீரென்று ஏதோ ஒரு பழைய நினைப்பு போல் வந்து என்ன வரலாறு இருந்தாங்க, கல்வெட்டுறாங்க, இதுக்கு வரலாறுக்கு என்ன சொல்கிறது, தமிழுக்கு இதுக்கு என்ன சொல்கிறது, எனக்கு அப்போ ஒன்றுமே புரியல. அப்போ இவர் போகிற பொழுது தான் எப்படி ஒரு கற்பனையாக சொல்லப்பட்ட வந்தது தமிழினுடைய தொன்மை, தமிழருடைய தொன்மை, தமிழ் வரலாற்றினுடைய தன்மை எல்லாம் சொல்கிறாங்க. இதற்கு அடிப்படையாக இருக்கின்றவை சோர்ஸ் மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய இந்த தரவுகளாகிய கல்வெட்டுகள் தான். அப்பொழுது தான் அதனுடைய இந்திய மேலாண்மை எனக்கு உணர்ந்து அப்பொழுது இந்த கல்வெட்டுகளை பாசிக்கிற பொழுது எனக்கு இன்னொரு ஒரு கோணம் தோன்றியது. நாம் படிக்கின்ற தமிழ், அதனுடைய உரைநடை, செய்யுள் என்ற போக்கிலிருந்து இந்த கல்வெட்டில் காணப்படுகின்ற மொழியானது முற்றிலும் வேறுபட்டு. அப்போ இது வேறு மொழி, அது வேறு மொழி, எப்படி இது என்ன மொழி, அது என்ன மொழி என்ற ஒரு திகைப்பும் வியப்பும் எனக்கு அதிகமாக தோன்றியதுனால மேலே ஆர்வம் ஏற்பட்டது. எப்படி இதை தரவுகளாக வைத்து வரலாற்றை உருவாக்கம் செய்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்த பொழுது அப்பொழுதுதான் நாங்கள் பல முக்கியமான கல்வெட்டுகளை நான் சுப்பராயன், சந்திரமூர்த்தி போன்றவர்கள் மதுரை பாண்டிய நாட்டு பகுதிகளில் பல கல்வெட்டுகளை கண்டுபிடித்து அந்த பிற்காலத்தில் ஆவணத்தில் நாங்கள் அது வெளியிட்டிருக்கோம். அப்பொழுது எனக்கு சுத்தமாக கல்வெட்டு படிக்கவே தெரியாது. ராஜேஸ்வரம் படிப்பார், சந்திரமூர்த்தி படிப்பார், அதுக்கு அடுத்து சுப்பராயன் படிப்பார். இந்த 3 பேரும் தான் படிக்கிறவங்க. நான் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் சும்மா கூட போனவங்க.
அப்பொழுதே நான் அமெரிக்கா போயிட்டு வந்ததுனால அப்போது எனக்கு சம்பளமே 400 முக்கிய சொன்னேன். அப்போ மதுரைக்கு போகும்போது கொஞ்சம் கூட்டி 500 வச்சாங்க. அண்ணாமலை போகிறதோட ஒரு 2 திரும்பிட்டு பூக்கி. அப்போ அதில் 410 ஒரு கேமரா வாங்கி வீட்டில் சொல்லுவாங்க, சம்பளத்திலே 400 கேமரா வாங்கி என்று சொல்வார்கள். அதில் போய் நான் இந்த கல்வெட்டுகளை படம் எடுப்பது, சிலைகளை படம் எடுப்பது, கட்டிடங்களை படம் எடுப்பது என்று அப்போது ஆர்வத்தில் வாழ்ந்துவிட்டது. அப்பொழுது போகின்ற பொழுதெல்லாம் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் என்று அப்பொழுது துறை தொடங்கிய காலம். இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறை 1960 தான் தொடங்கியது. அதை தொடக்கி வைத்தவர்களில் முக்கியமானவர் கணேசனும் எங்களுடைய பேராசிரியர் தேப்பம் அவர்கள் தான். இவங்களுடைய முயற்சியாளர் தான் அந்த துறை உண்டாக்கப்பட்டு அப்பொழுதுதான் முதலாக அந்த மியூசியம் கியூரேட்டர் பணிக்கு வேலைக்கு வர இருந்த டாக்டர் நாகசாமி அவர்களை முழுநேர இயக்குநராக அந்த ஆண்டில் தான் நியமித்தார்கள். அப்போ அது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி. அப்போ நான் 63 இங்கேருந்து அங்கே போய் சேர்றேன். 68 அது வரைக்கும் ஒரு பிறகு இல்லை. ஒரு 8 ஆண்டுகள் இருக்குது. அந்த 8 ஆண்டுகளுக்குள்ளே சந்திரமூர்த்தி போன்றவர்கள்லாம் அந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தான் நான் 2வது முறையாக அமெரிக்காவுக்கு போகிற பொழுது போகிற போக்கில் சந்திரமூர்த்தி எல்லோரும் சொன்னார்கள், நீங்கள் ஒரு டிப்ளமா கோர்ஸ் நடத்தின சம்மரில் அதில் சேர்ந்தது என்ன கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லி தொட்டார்கள். அப்போ 75 நான் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முந்தி அந்த அந்த கோடை வகுப்பில் சேர்ந்தேன். அது 15 நாள் வகுப்பு. ஒரு 7 நாள் சென்னையிலே இருந்து எழுத்துக்கள் பயிற்சி, மற்ற 7 நாட்கள் சுற்றுப்பயணமாக எல்லா முக்கியமான இடங்களை போய் பார்த்தேன். அதில் தான் என்னுடைய ஒரு தமிழ் உலகம் பற்றிய ஒரு விரிவாக்கம் அந்த தொடர்பினால் தான். அதில் அவர் என்ன செய்வார்னா, 15 நாட்கள் சென்னையில் இருக்கிற போது எழுத்துக்களை பூரா ஒரு நோட் புக் போட்டு தினம் இம்போசிஷன் என்று சொல்வார். அது மாதிரி இந்த எழுத்துக்கள், பிராமி எழுத்துக்களை, வட்ட எழுத்துக்கள் போன்றவற்றை, கிரந்த எழுத்துக்கள் போன்றவற்றை தினமும் ஒரு 10 பக்கம், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 பக்கம் எழுதணும். அது எழுத்துக்களை அதை காலையில் விடாமல் எல்லா நோட்டுகளையும் பார்த்து, அப்போ நாங்கள் 20-30 பேர் இருப்போம். 30 நாட்டையும் படித்து திருத்திட்டு கொண்டாடுற வகுப்பில் சொல்லுவார், இவர் அக்கறையோடு எழுதியிருக்கிறார், இவர் சரியாக சாதனம் செலுத்தலை என்று சொல்லுவார். ஆனால் எல்லோரும் அப்போ நானும் இன்னொருத்தர், பெருமாள் ஒருத்தர் நாகர்கோவில்னாரு, அவர் அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமாக அது இதெல்லாம் அதில் பணியாற்றி போட்டுருந்தார். நாங்கள் 2 பேரும் தான் ஆசிரியர்கள், பாக்கி பேர் எல்லாம் பொதுவான மாணவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் இப்படித்தான் இருந்தாங்க. அதனால் நாங்கள் ஆசிரியராக இருந்ததுனால நாகசாமியத்தில் நாங்கள் 2 பேரும் தான் அடிக்கடி கேள்வி கேட்போம். யாருமே வாயை தோண மாட்டாங்க. அப்போ அவருக்கு துணையாக இருந்த காசிநாதன், தாமோதரன், ஸ்ரீதர், நிறைய பேர், மஜித்து, நிறைய பேர் இருந்தாலும் கூட, சந்திரமூர்த்தி எல்லாரும் இருந்தால் கூட நாகசாமி கிட்ட கேள்வி கேட்குற போது யாருமே வாயத்தோணம் படம் கம்பு இருப்பாங்க. நாங்கள் தான் கேட்போம். அதனால் அவர்கிட்ட என்ன சொல்கிறது, இந்த 2 பேருக்காகத்தான் ஒரு வகுப்புலேயே ஒரு வாயை திறப்பா இறக்கினார் பாய்க்கு. அவர் சொன்னது தான் நீங்கள் கேட்கணுமே தவிர நீக்கு கேட்க முடியாது அவர்கிட்ட. ஆனால் நாங்கள் விரிவுரையாளர்ன்ற ஒரு போர்வையில் இருக்கிறதுனால அவர் அதனால் தவிர்க்க முடியல. அப்போ நாங்கள் அங்கே போகும்போதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள், ஏன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அடிப்படையாக, அதனால் அதிகமான கேள்வியெல்லாம் நாங்கள் 2 பேருக்கு தான் கேட்போம். அப்போ அவர் விடாமல் பதில் சொல்லி கொண்டு வருவார். அதில் வகையில் நாகசாமியை பாராட்ட வேண்டும். இன்னொன்று, அவருக்கு இந்த மொழி இலக்கணன்ற பகுதி அதிகமாக பாக்கம் கிடையாது. அவர் வரலாறு மற்ற இதுகள் சொல்வார தவிர, இப்போ மொழி நடைன்னு வரும்போது, கல்வெட்டுகளோட மொழி நடைன்னு வரும்போது சம்பவம், அப்போ நாங்கள் சொல்கிறது என்னன்றது அவர் ஆர்வமாக கேட்பார், ஏன் இப்படி எழுதியிருக்காங்க. அதனால் வடமொழிக்கு தமிழுக்கு மொழிக்கான தொடர்புகள் என்னன்றது அப்போ எனக்கு விளக்காது. அப்போ ஏன் கிரந்த எழுத்துக்கள் வருது, அப்போ வடமொழி சொற்கள் தமிழ் வருது, ஆசிரியர் பெயர் மாதிரி, அரசருடைய பெயர்கள், பதவிகள், பல மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் வட சொற்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் வருகிற பொழுது, அப்போ கால வாரியாக மாறுகிறது என்பதையும் அப்போது தான் உணர்வு.
பல்லவர் காலத்தில் இருந்த கலை சொற்கள் வேறு, சோழ கல்வெட்டுகளில் வேறு, பாண்டியர் கல்வெட்டுகளில் வேறு. இப்போ இது இன்று வரைக்கும் அது பிரச்சனையாக தான் இருக்குது. ஏனென்றால் மொழி ஈடுபாடு கொண்டவர்கள் வரலாற்றுத்துறையில் இருப்பவர்களுக்கு இல்லை, அந்த மொழி ஈடுபாடு இல்லை. நெல்துறையில் இருப்பவர்கள் இந்த பிறவில் இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு இல்லை. இப்படி ரெண்டு பிரிவினராக இன்னும் அதே மாதிரி தான் இருந்து கொண்டே இருக்குது. அதனால் எனக்கு இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால என்னால் சில வினாக்களுக்கு விடை சொல்வது எளிதாக இருந்தது. ஏனென்றால் இந்த மொழி வரலாறு, மொழி பிற மொழிகளோடு எப்படி தொடர்பு கொண்டது, அதனால் ஏற்பட்ட தமிழில் என்ன விளைவுகள், அதனால் அந்த மொழியில் என்ன விளைவுகள் என்றால் நாங்கள் மொழியில் படித்ததுனால தெரிந்ததுனால எங்களுக்கு அதுக்கு விடை சொல்வது எளிதாக இருக்குது. அதனால தான் நான் கன்னட பகுதியில் கல்வெட்டுகளை பற்றி, தமிழ் கல்வெட்டுகளை பதிவு செய்ய போன போதெல்லாம் அங்கே ராஜேந்திரனுடைய கல்வெட்டு கன்னடத்தில் இருக்கு. முதல்ல அவர் போட்ட கல்வெட்டு தமிழ் மொழியில் இருக்கான், தமிழ் எழுத்தில் இருக்கான். ரெண்டாவது கட்டத்தில் எழுத்து கன்னடமாக இருக்கிறது, மொழி தமிழாக இருக்கான். மூன்றாவது கட்டத்தில் எழுத்து கன்னடம், மொழியும் கன்னடம் மாறிடுது. அப்போ நாங்கள் ஒரு கேள்வியை எழுப்புவோம், ஏன் ராஜேந்திர சோழன் 3 விதமாக கல்வெட்டு போடுறாரு? முதல் நிலையில் இவருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குது, தமிழ்லே படிங்கிறான்னு சொல்லி தமிழ் கல்வெட்டாக போடுறாரு, தமிழ் எழுத்தில். அதுக்கப்புறம் இவன் கூட கன்னட எழுத்து தெரிஞ்சவனாக தான் இருக்கான், தமிழ் எழுத்து தெரியல, கன்னட எழுத்து படிச்சுக்க ஆனால் மொழி தமிழ்ன்றாரு. மூன்றாவது நிலையில் ரெண்டுமே கன்னடம் ஆயிடுது. அப்போ இதுலேருந்து என்ன ஒரு வரலாற்று விளக்கம் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது, இது அந்த துறையில் இருக்கிறவர்களுக்கு அது தோன்றவில்லை. ஏனென்றால் இந்த ஒன்று மொழித்துறையிலே இருந்ததுனால, இதிலே இருந்ததுனால தான் எனக்கு அந்த கேள்வி வந்தது. அப்படி பார்க்குற பொழுது இந்த ராஜேந்திர கல்வெட்டில் ஒரு கல்வெட்டில் ஜாதி நாசம் பண்ணி போர் முடிந்த பிறகு பெண்களை எல்லாம் கைது செய்கிறார்கள். அப்போ பெண்டிரம் பிடித்து ஜாதி நாசம் பண்ணி என்று அவர் தொடர் வந்து பெண்களை எல்லாம் பிடித்து ஜாதி நாசம் செய்தார்கள். ஜாதி நாசம்னா என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ தமிழில் அந்த மாதிரி சொல் வழக்கு கிடையாது. அப்போ கன்னட ஆசிரியர் இருந்தால் அவர்கிட்ட போய் கேட்டேன், இல்லை கன்னடத்தில் சமஸ்கிருத நிதிகள் அதிகமாக பூந்துருக்கு, அதனால் அந்த எங்களுக்கு அது என்னன்றது எனக்கு தெரியுது, ஆனால் அது சொல்லலாமான்னு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்றார். என்ன சும்மா சொல்ல கல்வெட்டியோடைய பொருளை தான் நான் கேட்குறேன். இல்லை ஜாதி நாசம் பண்ணுவது என்றால் கற்பழித்தல் நாசம். ஏன் எப்படிங்க அந்த அர்த்தம் வரும்னா, ஒரு பெண் தகப்பனோடு இருக்கிற பொழுது ஒரு கோத்திரம், அவள் கல்யாணம் போயிட்டுனாக்க கணவன் கோத்திரத்துக்கு மாறிடும். அப்போ அவளுடைய ஜாதி ஒரு கோத்திரத்துலேருந்து இன்னொரு கோத்திரமாக மாறிடுது. அப்போ எதனால திருமணத்தினால அது மாறுது. இவன் திருமணத்துக்கு ஈக்குவலாக வேணும் விட்ற கற்பழிச்சுடுறான், அதனால ஜாதி நாசம் பண்ணிட்டான், அவள் ஒரிஜினல் ஜாதியாக திட்டான். அப்போ இந்த பொருள் நாம் அங்கே போகிறதான் நமக்கு தெரியுதே தவிர இங்கே அதனால் இன்னும் பல பரிமாணங்கள் இருக்கிறது. மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டுகளை நாம் படிக்கிற பொழுது பிற மாநில மொழி, அவற்றுடைய பண்பாடு, அவருடைய வழக்காறுகள்லாம் தெரிஞ்சால் தான் அங்கே தமிழ் மொழிக்காக நமக்கு பொருள் செய்ய முடியுங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு தொடர்புனால எனக்கு அதிக ஈடுபாடு இதில் ஏற்பட்டு, அதற்கப்புறம் நாங்கள் இந்த கல்வெட்டுகளை எல்லாம் தொகுத்து வெளியிடுவது என்ற ஒரு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று சுப்ராயல் அவர்கள் பெருத்த ஒரு யோசனையின் அடிப்படையில் அப்பொழுது புலவர் ராஜு என்று கும்ப நாட்டு பகுதியில் இந்த மாதிரி கள ஆய்வில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவோ ஒரு தமிழ் ஆசிரியர் இப்போவே பல பேருடைய துணையை கொண்டு முதல்ல வரலாறு என்று ஆரம்பித்தான். அதில் ஒரு திட்டம் என்றபடி முதலாக பார்க்கப்பட்ட கல்வெட்டுகளை தான் வெளியிடுவது, அதை பற்றிய கட்டுரைகளோ ஆராய்ச்சி கட்டுரைகளோ வெளியிடுவது இல்லை, மூளை பாடம் மட்டும்தான் வெளியிடுவது என்ற கோட்பாட்டில் அதை நாங்கள் தொடங்கினோம். அப்போ அதுக்கு ஆசிரியராக கலைக்குவே தேர்ந்தெடுத்து போனோம். அப்போ அவர்கள் அது 2 ஆண்டு நடத்தினார். ஆனால் நடத்துகிற பொழுது இதுக்கு முரணாக சில கட்டுரைகள் அதில் கட்டுரை வடிவே வந்ததுனால இப்ராஹிம் போன்றவர்களுக்கு நம்ம தடம் மாதிரி போகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை நாம் மூலபாகம் மட்டும்தான் வெளியிடுவது,
வேறு எந்த கட்டுரைகளும் அதில் வரக்கூடாது என்று கல்வெட்டுக்களை மட்டும் வெளியிடுவது என்ற நோக்கத்தோடு ஆவணம் என்ற இதழ் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது அதனுடைய தொல்லியல் அப்போது தமிழக தொல்லியல் கழகம் என்று பதிவு செய்த பொழுது இந்த இதுக்கு ஆசிரியர் குழுவுக்கு நான் தலைவராக இருக்க வேண்டும் என்று அப்பொழுது தான் முதல்ல அந்த தொல்லியல் கழகத்துக்கு தலைவராக நான் வந்திருத்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு 5-6 ஆண்டுகள் தொடர்ச்சியாக என்னை விடவே இல்லை. நான் எங்களுக்கு பணி இருக்கிறது இல்லை, தொடர்ச்சியாக இருங்கள் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு 5-6 ஆண்டு காலம் இருந்தேன்னு நினைக்கிறேன், 6 வருஷம் இருக்கலாம். அப்பொழுது தானே அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சி அந்த கல்வெட்டு எழுத்து பயிற்சியில் கலந்து கொண்டு அடுத்த ஒரு கூட்டம் விழுப்புரத்தில் பிராமி எழுத்துக்களை வகுப்பு நடத்த சொல்லி கேட்டபொழுது அந்த வகுப்பு 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லாரும் எழுத பழக்கி கொடுத்து ஆமாம் அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சு 1 மணி நேரத்துக்குள்ளே பிராமியை சொல்லி கொடுத்து விட்டது என்று பாராட்டினது எனக்கு நினைவு இருக்கிறது. அப்படி அந்த தொடங்கிய ஒரு ஈடுபாடு இன்று வரைக்கும் அந்த இதிலேயே போய்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500 ஓடிட்டு. ஆமாம், கிட்டத்தட்ட 500-600 கல்வெட்டுகளுக்கு மேலே ஆவணத்தில் நானே வெளியிட்டிருக்கிறேன். அது இல்லாமல் இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்ததிலிருந்து பாண்டிச்சேரி கல்வெட்டுகள் முழுவதும் தொகுத்து அதை பதிப்பித்திருக்கிறேன். அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறேன். ஒவ்வொரு ஆமாம் 30 கல்வெட்டுகள் சும்மா நாம் கண்டுபிடித்த கல்வெட்டுல முதன்மையாக நீங்கள் விரும்பி உங்களால் விரும்பப்பட்ட கல்வெட்டு. ஏன்னா முதல்ல இங்கே வந்து பிறகு பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு இங்கே நாகூர் கலைக்கல்லூரியில் தத்துவத்துறை பேராசிரியர் ஒருவர் அவர் ஆராய்ச்சிக்காக ஒரு தலைப்பில் சமயம் பற்றிய ஒரு தலைப்பு இருக்குது. அதனால் கல்வெட்டுகள் வழியாக எப்படி சமய கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் அவர் இங்கே இருக்கிற கல்வெட்டுகளை வைத்து எப்படி சமயத்தில் சைவ சமயம் பற்றியோ மற்ற வைணவ சமயம் பற்றியோ என்ன கருத்துக்கள் வருகின்றன என்று கேட்க என்னால் என்ற இடத்துல சந்தேகம் கேட்க வந்தார். அப்பொழுது சொல்லும்போது இந்த கோயிலில் நிறையா கோயில்களில் இருக்கின்றன, இரும்பை போன்ற கோயில்களில் அந்த கல்வெட்டுகள் எல்லாம் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை, அரசியல் ஒழுங்கப்பட்டு இருக்கோம். அப்போ சொன்னார், நான் அவங்கள கூட்டி கொண்டு போகிறேன், நீங்கள் கல்வெட்டு படிங்க, அதிலேருந்து எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஆராய்ச்சி கட்டுரைக்கு பயன்படுத்தினார். அதனால் இங்கே வந்து அரசியல் இந்த ஆமாம் பேரஞ்சியூர் இப்படி நிறைய இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பல ஊர்களுக்கு அவரோடு சென்று அந்த கல்வெட்டுகளை முதல் பதிவெடுத்து அதை ஆவணத்தில் வெளியெடுப்போம். அந்த பயிற்சியில் தான் இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் நான் முதல்ல செய்தது. அதுக்கப்புறம் இங்கே துறையில் சேர்ந்த உடனே கர்நாடக கல்வெட்டுகளையும் வெளியிட்டிருக்காரு. இருந்தாலும் நம்ம இடத்துல புகைப்படமோ எதுவுமே சான்றாதாரங்கள் இல்லை என்று சொல்லி இந்த நிறுவனத்தில் கேட்டுக்கொண்டதுனால ஒரு ஆண்டு 10 நாட்கள் கன்னடா சேர்ந்து எத்தனையாவது ஆண்டு இப்போ நடக்குது எதில் இந்த நிறுவனத்தில். ஆமாம், இந்திய பிரெஞ்சு எங்கோ பள்ளி. ஆமாம், கொஞ்சம் ஆசிரியல் ஆய்வு இவர்கள் வந்து 1997 மார்ச் மாதம் இங்கே வந்து சேர்ந்தேன். அதுலேருந்து இன்னும் வரைக்கும் அங்கே இருக்கேன். அப்போ முதல் 30 ஆண்டு காலம் மதுரை பல்கலைக்கழகம், அடுத்தது 30 ஆண்டு இந்த பணிக்காலத்தை சுமந்து நீங்கள் வந்து தமிழ் வைக்கும் வரலாறுக்கும் நூல்கலைகளுக்கும் நிறைய நீங்கள் பயிற்சி அப்புறம் வித்வான்கள் இடத்துல நீங்கள் பயிற்சி பெற்று எல்லாம் நீங்கள் முழுமை பெற்ற ஒரு மாமனிதராக நான் ஆசிரியருடைய கருத்துவேன். இதை உங்களுக்கு பிடித்தமான கல்வெட்டை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தது தும்பூர் கண்டுபிடிக்கப்பட்டேன். அது ஒன்று கல்வெட்டு. அது ஒன்று அதை விட மொழி தொடர்புடைய இதில் முக்கியமான கண்டுபிடிப்பாக நினைத்தது வந்து அரசியல் ஒழுங்கியாப்பட்டில் இருக்கக்கூடிய திரு அரசியல் ஆளுடையார் கோயில் கல்வெட்டில், அதே மாதிரி விரும்பதில் இருக்கிற கல்வெட்டுலையும் குலத்துங்கன் சோழ கல்வெட்டில் ஓய்மாநாடு என்று வரணும். அப்போ ஓவன்னா வந்து எழுத்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஒரு கேள்விக்குறி மாதிரி போடுவோம். ஆமாம், இப்போது வந்து 17ஆம் நூற்றாண்டில் வந்த பாதிரியார் ஒருவர்
உகரத்திற்கு ஓகாரத்திற்கு. ஏன்னா உகரத்துக்கு மேலே புள்ளி வச்சா குரில், புள்ளி இல்லாவிட்டால் நெடில் என்ற மரபு தான் இருந்தது. பழைய விதிப்படி தான் எழுதப்பட்டு வந்தது. அந்த பாதிரியார் தான் அதை ஓகனா என்று சொல்வதற்கு கீழே ஒரு சுழியை போட்டால் நெடில் என்று சொல்லலாம். புள்ளி இருக்கிற உலகம் மறந்து போனதுனால நீ ஓவனாவை இப்படி செய்யலாம் என்று சொன்னார். அதனால ஓவனா என்ற எழுத்து ஒரு வெளிநாட்டு பாதிரியார் ஒருவனால் உருவாக்கப்பட்டது என்ற கருத்து தான் நினைவு வருகிறது இன்றைய வரைக்கும். ஆனால் அந்த குலோத்துங்கன் சோழன் கல்வெட்டில் நாம் படிக்கிற போது ஓய் மாநாட்டின்னு வருகிற பொழுது என்ற எழுத்தை எழுதிட்டு பக்கத்தில் நெடு என்பதை குறிப்பதற்கு பிற மொழிகளுக்கு என்ன போடுவாங்க, ஒரு கால். அதே மாதிரி துணைக்கால் போட்டு துணைக்கால் சேர்த்து ஓய் மாநாட்டுன்னு எழுதியிருந்தான். ஆக இவன் இது 3ஆம் குலோத்துங்கன்னு சொல்லும்போது நமக்கு கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு. ஆமாம், 13ஆம் நூற்றாண்டிலே நெற்றெழுத்துக்கு ஒரு வடிவம் காமிச்சிருக்காங்க. இது யாருக்குமே தெரியல. ஆனால் பாரதியார் மாற்றினதை தான் இப்போ எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன் நம்ம பெரியார் சொன்னபடி கல்வெட்டு எழுத்துக்களை மற்ற குறியீடுகள்லாம் மாற்றின பொழுது இதையே யாரும் சொல்லாமல் விட்டாங்க. அதனால் அந்த இதில் நான் எழுதியிருக்காங்க. பற்றி கூட நீங்கள் அவங்க கருத்துக்களை விரிவாக தமிழர்களுக்கு நீங்கள் எடுத்து காட்டிக்கிட்டீங்க. அன்னையில் அது ஒரு சிறப்பான விஷயம். மாபெரும் ஆசிரியர்களை நீங்கள் வழித்துணையாக கொண்டு நீங்கள் கற்ற கல்வியை தான் உங்களுக்கு நிச்சயமாக சந்தேகமே இல்லை. ஆனால் அவங்களுடைய முறைமைகள் இருந்து நாம் வேறு பல்கலைக்கழகங்கள் வெளிநாட்டுக்கு சென்றதுனால இருக்கக்கூடிய இப்போ தற்கால வளர்ச்சிகளை எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இப்பொழுது இன்றைய மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் பேச முடியுது. அது ஒரு பிளவை ஏற்படுத்திருக்கு. பழைய காலத்து மரபு படித்தவர்கள், புதிதாக படிக்கிறவர்கள், பழைய மரபுக்கு தெரியாது, புதிதாக படித்தவர்களுக்கு அது தெரியாது, பழைய மரபு தெரியாது. இந்த சூழ்நிலை வருகிற பொழுது இன்டகிரேட்டட் அப்ரோச் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு முழு பார்வை பார்வை பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்கள் பிடிச்சவங்க இல்லை. உங்களை ஒருத்தரை தவிர வேற யாரும் நாங்கள் காணலை. அது எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லலாம். எப்படின்னு கேட்டால், நாங்கள் படிக்கிற பொழுது எங்களுடைய அரசியல் கோட்பாடுகளும் எங்களுடைய அறிவு கோட்பாடுகளும் ஒன்றுக்கொன்று பிணைத்த ஒன்றும் போய் கூட்டிருந்தன. ரெண்டையும் சேர்த்து பார்க்கக்கூடிய மரபு வளராமைக்கு காரணம் இந்த அரசியல் கோட்பாடுகள் வளர்ச்சி தான் நான் சொல்ல வேண்டும். அதில் ஒரு பொதுப்போக்கான போக்கு மார்க்சிஸ்டுகளிடத்தில் இருந்தாலும் கூட அந்த மார்க்சிஸ்டுகளில் எப்படியோ ஒரு வெறுப்புணர்ச்சியை தோன்றி அவர்கள் வளராமலேயே போய்விட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். என்னதான் அவர்கள் கருத்துக்கள் உலகளாவிய அலைகளில் இருந்தாலும் கூட மார்க்சிய கருத்துக்கள் விழுந்த வேறொன்றி வளர்ந்து ஒரு எல்லா இடத்துலையும் பரவி விட்டன என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அவருடைய கோட்பாட்டுகளில் சித்தாந்தத்திலே கூட சில அடிப்படை இருக்கிறது. ஆசிய நாடுகளை பற்றிய மார்க்சிய கோட்பாடு என்பது தவறானது என்று நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். அது அவர்களே ஏற்றுக்கொண்டு ஆசிய கோட்பாடு என்பது மார்க்சியத்தின் வழியாக மாற்றி பார்க்க வேண்டியது என்று அவர்கள் இப்பொழுது கருதுகிறார்கள். அதனால் அது கடந்து விட்டு இப்பொழுது அதை பார்க்கிற ஒரு சூழ்நிலை இனிமேல் அது எப்படி வரும் என்று தெரியாது. உங்களுக்கு ஒரு முக்கிய காரணம் 71, 75 நீங்கள் அமெரிக்க நாகரிகம் என்று அங்கே இருந்த மாணவர்களுக்கு நீங்கள் முதல்ல நீங்கள் வகுப்படுத்து வெளிநாட்டு மாணவர்களுக்கு தான் எனக்கு தோணுது சொன்ன கருத்தில் இருக்கு. தமிழகத்தை சேர்ந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு தேடி அதில் இருந்தாலும் ஆனால் வகுப்படுத்தது என்னவோ அயலகத்தை இருக்கு. ஆனால் என்ன வகுப்பு மாணவர்களுக்கு எழுத்தாங்க உங்களுக்கு இந்த பழமையும் புதுமையும் பொதுமைப்படுத்தி பேசி. ஆனால் நான் மதுரையில் இருந்த பொழுது என்னுடைய இலக்கண வகுப்பு எப்பொழுதும் என்ன செய்வார்கள் என்றால் கடைசி வகுப்பு 4:30 மணி வகுப்புக்கு மற்ற ஆசிரியர்கள் வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் யாருமே கடைசி வகுப்புக்கு போடாதுன்னு சொல்லுவார். ஆனால் நான் அதை பற்றி சொல்வதே இல்லை. எனவே எல்லா ஆண்டுகளிலும் கடைசி வகுப்பு இலக்கண வகுப்பாக என்னை போட்டு விடுவார். ஆனால் நான் பெருமையாக சொல்லிக் கொள்வேன், 4:30 மணிக்கு வகுப்பு என்றாலும் கூட அந்த மாணவர்கள் அமைதியோடு அங்கே இருந்து
என்னுடைய வகுப்பு 300 வரைக்கும் இருந்து தான் போவேன். அது என்ன காரணம் என்றால் என்னுடைய ஆசிரியர் அவர்களுடைய பயிற்சி, அதே போல் மொழியில் இருக்கக்கூடிய பயிற்சி, இந்த ரெண்டும் சேர்ந்து அவரிடத்துல நாம் பேசுகிற பொழுது அவர்களை நாம் விழிப்படைய செய்ய வேண்டும். ஒரு பழங்கால மரபுற வழியாகத்தான் தமிழை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இலக்கணத்தை பார்க்குறாங்க. இலக்கணத்துப்படி மாறவே கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு பார்த்து. ஆனால் அதே இலக்கணத்தில் அவர்களே புறநடைவெளி என்று மக்கள் வாழ்க்கை காலகட்டம். அதனால மாணவரிடத்துல என்னிடத்துல மிகுந்த இருப்பார்கள். ஏனென்றால் என்னுடைய வகுப்புகள் மொழியியலும் கொஞ்சம் புதுமையும் கலந்து இருப்பதனால அவர்கள் எல்லோரும் ஆர்வமாக இருப்பார்கள். நான் இந்த தொடக்க காலத்தில் 68 சேர்ந்து 70-71 காலம் வரை கிட்டத்தட்ட மதுரை பல்கலைக்கழகத்துறை அனைத்து எம்ஏ பாடம் கற்பிக்கிற கல்லூரிகளுக்கெல்லாம் சென்று மொழியியல் வழி இலக்கண கல்வி என்ற ஒன்றை நான் சொற்பொழி செய்திருக்கேன். ஏன்னா அது பாடத்திட்டத்தில் இருந்ததுனால மற்ற கல்லூரிகளில் அது ரெண்டும் பயின்றவர்கள் ஆசிரியர்கள் இல்லை. அதனால் நான் இப்போ குற்றாலத்தில் அந்த பாயிரி அம்மா அவருக்கு இருக்கும்போது அந்த ஒரு விருதுநகர் கல்லூரி, திருநெல்வேலி கல்லூரி, வெங்கெல்லாம் எம்ஏ பாடம் இருந்ததா அங்கே எல்லாம் என்னை வகுப்புக்கு இலக்கண வகுப்பு மொழியியல் வகுப்புக்கு என்னை கூப்பிடுவார்கள். அது மாதிரி திருச்சி ஜமான் முகமது கல்லூரி அங்கேயும் வந்திருக்குறேன். அது மதுரை பகுதியில் இல்லாவிட்டாலும் கூட அங்கே என்னை அழைத்தார்கள். அதுபோல் இங்கே அரசினர் கல்லூரிகள் பல கல்லூரிகளில் இந்த இலக்கண வகுப்பு மொழியியல் சேர்த்து பார்க்குற பார்வையில் அண்மையில் கூட நான் கடலூர் அரசு கல்லூரியில் போய் இந்த மொழியியல் இலக்கணத்தை பற்றிலாம் பேசுகிறேன். அது மாதிரி இங்கேயும் கூப்பிடுகிறார்கள். அந்த மயிலம் கல்லூரியில் போய் பேசியிருக்கேன். நிறைய கல்லூரிகள் இப்போ பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் அங்கேயே நான் பாடத்திட்ட குழுவிலையும் உறுப்பினராக இருக்கிறேன். கிச்சி ஆமாம் அங்கேயும் இருக்கிறேன். ஆனால் என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பழைய புகக்கில் இருக்கிறவர்கள் தான் முழுமையாக இருக்கிறதுனால அதில் சீர்திருத்தம் செய்வது ரொம்ப கடினம். பாடத்திட்டம் மாறுதல்னா என்னாக்கா மதுரையில் என்ன வச்சுருக்காங்களோ அதை இந்த வருஷம் இங்கே வைங்க, இங்கே இருக்கிறத அங்கே இதுதான் பாடத்திட்டம் மாறுபாடாக இருக்கிறத தவிர பாடத்தை எப்படி கற்பிப்பது எப்படி கற்பது இதில் தான் மாறுதல் வேணும். அது செய்யாமலே கோட்பாட்டு அளவில் பழத்தை வைத்து கொள்வது கல்வியை பூமி ஆக்கணும்னு அப்படியே ஆக்கு முடியல. அதனால் நான் எங்கே சொற்பொழிக்கு போனாலும் உடனே அந்த சொற்பொழி முடித்த உடனே நிறைய பேர் பாராட்டு தெரிவிக்கிறார். அதே போல் இன்னொரு என்னுடைய இதில் ஒரு பெரும்பாலும் தெரியாத ஏன்னா வைணவ உரைகளையும் வைணவத்திலாம் நீங்கள் பற்று பண்ணுறது அது மதுரையிலாம் இருக்கிற பொழுது அந்த வைணவ உரையில் மிக சிறந்தவராக இருந்த ஒருவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை கூடலவர் கோயிலையும் மற்ற பெருமாள் கோயிலையும் உரைநடை செப்பொழி செய்வார். அப்பொழுது நான் அங்கே போய் உட்காந்துட்டேன். அதே போல் சமய சொற்பொழிவாளர்கள் எல்லாருடைய சொற்பொழிவுகளையும் கோயிலில் நடக்கும்போது போய் கேட்பேன். இது மற்ற தமிழாசிரியரிடத்துல இல்லாத வழக்கம். ஸோ திருப்பாந்தவாரியார் பேசுகிறார் என்றால் மீனாட்சி கோயிலில் போய் அவர் 4 நாள் பேசினாங்க, 4 நாள் போய் கேட்பேன். அவர் எப்படி இலக்கணத்தை இலக்கியத்தை அணைகிறார், எப்படி விளக்கம் சொல்கிறார், எப்படி சமயத்தோடு கொடுக்கிறார், அதுபோல் மற்றவர்கள். அப்போ என்னுடைய ஆசிரியர் இந்த பட்டிமன்றம்ன்றது அப்பொழுது தொடர்ந்து 60-70 தான் தொடர்ந்து. அப்போது சா கணேசன் தான் அதில் காரைக்குடியில் இந்த பட்டிமன்றம் அதை போட்டேன். கம்பராமாயண பட்டிமன்றங்கள் தான் ஆரம்பம். அவர் கம்பரகழகம் தான் வச்சுருந்தேன். அப்போ அவர் போகும்போது அவர் மதுரையில் துணைவேந்தரம் போகும்போது நான் அந்த கூட போனேன். அப்போ ஆசா ஞான சம்பந்தம் ஏப்பனுடைய மாணவர் அவரை தான் அதிகமாக இந்த பட்டிமன்றத்தில் ஏற்கிறார். மாதிரி அப்போது புகழ் பெற்றவர்கள் நிறைய பேர் அங்கே வருவாங்க. கல்லூரியில் ராஜகோபாலன் கூட ஒருத்தர்கள் பட்டிமன்றத்தில். ஆமாம், அது மதுரை பகுதியில் நிறைய பேர் இருந்தாங்க. ராமகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், அவர் புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர் எல்லாம் அங்கே வருவார்கள். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் போகும்பொழுது ஆசா இருந்தார். மதுரைக்கு தலைவராக வந்தார் ஆசா ஞானக்கம்பன்னா, அவர் கூட போயிருக்கிறார். ஆனால் எனக்கு தனிப்பட்ட கருத்து உண்டு இல்லை கம்பர் கடத்தினுடைய நோக்கம் பற்றி எல்லாம். அப்போது சா கணேசன் ஒரு நாள் அங்கே பேசிக்கூட இரவு எல்லோரும் கூட்டம் முடிஞ்ச பிறகு பேசி கொண்டிருக்க பொழுது என்னை கேட்டார், எல்லோரும் வர்றாங்க, நீ ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு.
அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒரு இலக்கியத்தை பற்றிய ஒரு புரிந்துணர்வு, அதை பற்றிய திறனாய்வுகள்லாம் மாறிடுச்சு. உங்களுடைய குறிக்கோள் ரொம்ப குறுகியதாக இருக்குது. அது ஒரே ஒரு கவிஞரை மட்டும் வச்சு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குறிக்கோள் சொல்கிறீங்க, கம்பன் புகழ் பாடுவோம், கன்னித்தமிழ் வளர்ப்போம். கம்பன் புகழ் பாடுவதனால எப்படிங்க கன்னித்தமிழ் வளர்க்க, எப்படிங்க வளர்க்குங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட. அப்போ கன்னித்தமிழ்னு சொல்கிறீங்க, அப்புறம் கன்னித்தமிழ் வளர்ந்த அப்புறம் அது கன்னி வயசானது ஆகாதா, கன்னியாகவே இருக்குமாது. அப்போ வளர்க்குறதுனா என்னன்னு சொல்லிட்டு அதனால எங்களுக்கு அடிப்படையிலே வேறுபாடு இருக்குது. அதனால் அங்கே வந்தால் நீங்கள் கம்பன் மனத்தை பற்றி அப்படி பாடியிருக்காரு, இப்படி பாடியிருக்காருன்னு சும்மா பஜனை மாதிரி பாடிட்டு இருக்கீங்களே தவிர அதை பற்றி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிந்தனை வளர மாட்டேங்குது. அப்போ இலக்கிய திறனாய்வுங்கிற ஒரு ஒரு சூழ்நிலையே அங்கே இல்லை. அப்போ அதனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை, அதனால் நான் அது விரும்பவும் இல்லை, நீங்கள் கேட்கல, நான் பாடல. வேதாச்சலம் சுந்தரமூர்த்தி ஐயா, திருவாளர் புலவர் சே ராசு, இவங்கெல்லாம் ராசு போன்றவர்கள் தன்னார்வலர்களாக வந்தவர்கள். அதன் பிறகு அவருடைய திறமையினால் பல்கலைக்கழகத்திலே கல்வெட்டுத்துறையிலே தலைமை பதவி பெற்றவர்கள். அதுபோன்று துறை சார்ந்தவர்களிடத்திலும் தன்னார்வலர்களிடத்திலும் நீங்கள் ஊடாடி இந்த வரலாற்றிலே நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பிரெஞ்சு இந்தோ பள்ளியில் உங்களுக்கு இவ்வளவு காலமும் நீங்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றி கொண்டு வருகின்றீர்கள். இப்படி ஆற்றி கொண்டு வருகின்ற காலத்தில் இதை ஒட்டிய நூல்கள், உங்களால் எழுதப்பட்ட நூல்களை பற்றியும், உங்களை பாராட்டி எழுதிய உங்களுடைய மாணவர்கள் எழுதிய நூல்களை பற்றியும் தகவல்கள் கொடுத்தீர்களானால் நன்றாக இருக்கும். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்ற பேராசிரியரும் நானும் சேர்ந்து கம்பராமாயணத்தில் கடைசி காண்டத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறோம். அதே போல் சீவக சிந்தாமணி முழுவதும் முதல் தொகுதி மட்டும் இங்கே பணிபுரிந்த கோபாலயர் அவர்கள் துணையோடு வந்தது. 2வது 3வது தொகுதிகள் நானும் அந்த அமெரிக்க பேராசிரியரும் சேர்ந்து ஆங்கிலத்தில் மிகப்பெரிய கிட்டத்தட்ட 4000 சுத்தம் பாடல்கள் 2 தொகுதிகள் வந்திருக்கின்றன. அதே போல் இப்போது அண்மையில் என்னிடத்தில் பணியாற்றியவர்கள் சில நூல்கள், வரலாற்று தொடர்பான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இது பழுவேட்டரையர் பற்றிய ஒரு நூல். என்னிடத்தில் பயின்ற பிரெஞ்சு பேராசிரியர் இப்பொழுது பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறார். மைனர் மெஜஸ்டிஸ் என்று பழுவேட்டரையர்களை பற்றிய ஆய்வு நூலை என் பெயருக்கு படையலாக படைத்திருக்கிறார். இது ஒரு நூல். அதே போல் ரஷ்ய மொழியிலேயே என்னிடத்தில் தமிழ் பயின்ற ரஷ்ய மாணவர் ஒருவர் நாலடியார் 400 பாட்டுகளையும் ரஷ்ய மொழியிலே மொழிபெயர்த்து இந்த நூல் வந்திருக்கிறது. அதே போல் அண்மையில் சென்ற மாதம் என்னிடத்தில் பயின்றவர்கள், என்னோட தொடர்பு கொண்ட பல பேராசிரியர்கள், பல பல்கலைக்கழகங்களிலே உலகம் முழுவதும் இருப்பவர்கள் என்னுடைய பணியை போற்றும் வகையில் அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து இன் அப்ரிசியேஷன் இன் ஆனர் ஆஃப் ப்ரொஃபஸர் வேணுகோபால் என்று அண்மையிலே இந்த நூல் வந்திருக்கிறது. நான் இங்கே தனித்தனி கோயில் கல்வெட்டுகளை தொகுத்து தனி நூலாக வெளியிடுகின்ற முயற்சியில் இதுவரைக்கும் திருநள்ளாறு கோயில் கல்வெட்டுகள், பிரான்மலை கோயில் கல்வெட்டுகள், இப்பொழுது அண்மையிலே காஞ்சிபுரத்தில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில் கல்வெட்டுகள் என்று இப்பொழுது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இன்னும் அண்மை காலத்தில் இன்னும் சில மாதங்களுக்குள்ளே உடையார்குடி காட்டுமன்னார் கோயில் உடையார் கோயில் கல்வெட்டுகள், திருப்பூந்துருத்தி கோயில் கல்வெட்டுகள், நாகப்பள்ளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தீழையூர் கோயில் கல்வெட்டுகள் என்று தொடர்ச்சியாக நூல்கள் வர இருக்கின்றன. அவையெல்லாம் இப்போ தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளோ ஆண்டு பயிற்சியினால தான் இப்பொழுது நான் அந்த பழைய கல்வெட்டுகளை மீண்டும் பார்க்கிற பொழுது புதிய சிந்தனைகள், புதிய கேள்விகள் வருகின்றன. அதை நான் கட்டுரைகளாகவும் விவாதங்களில் அதை பற்றியான கருத்துக்களை வெளியிடுவதாகவும் இருக்கின்றேன். இதுவரைக்கும் நான் இந்த ஆவணம் தொடங்கிய நாளில் இருந்து பல ஆண்டு காலம் என்னைத்தான் ஆவணத்தை மதிப்பீடு செய்து சொற்பொழிவு ஆற்றும்படி வேண்டியிருக்கிறார்கள். பல ஆண்டுகள் நான் அந்த தொகுப்பில் எத்தனை கல்வெட்டுகள் வந்திருக்குன்னா, அவற்றுடைய சிறப்புகள் என்ன, அவற்றிலிருந்து எப்படி வரலாற்றுகளை மீட்டுருவாக்கம் செய்யலாம் என்றெல்லாம் தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கிறேன். சென்ற ஆண்டு கூட மதுரையில் நடந்த 35வது
ஆவண வெளியீட்டு விழாவில் அந்த இதழில் வந்திருக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாவற்றையும் விமர்சனம் செய்து ஒரு சொற்பொழிவு செய்திருக்கிறேன். இந்த வகையிலும் கூட என்னுடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன என்றால், ஒரு ஆராய்ச்சியாளனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது என்ன என்றால், எதை பார்த்தாலும் அது புதுவதாக கருதி அதை ஆராய வேண்டும். கல்வெட்டு தானே, நாம் எத்தனை கல்வெட்டு பார்த்துருக்க வேண்டும் என்று போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு விமர்சனமாக எதையுமே நீங்கள் சொல்ல முடியாது. இந்த கல்வெட்டில் என்ன புதிய செய்தி என்று தான் நான் பார்ப்பேன். அது ஒரு சொல்லினுடைய பொருளாக இருக்கலாம், ஒரு தொடராக இருக்கலாம், ஒரு கலைச்சொல்லாக இருக்கலாம், அல்லது வரலாற்று குறிப்பாக இருக்கலாம், அல்லது ஆண்டு பற்றிய பிழையாக இருக்கலாம். எதை பார்த்தாலும் எனக்கு அடிப்படையில் முதல்ல தான் இப்பொழுது தான் அந்த கல்வெட்டை படிக்கிறோம் என்ற உணர்வோடு படிக்கிறோம். நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இப்போ அண்மையில் அப்போ சொன்ன பாருங்கள், இந்த ஓ என்ற எழுத்து நெடில் எழுத்து மாதிரி இருக்குது. அதுபோல் இந்த கர்நாடக கல்வெட்டில் ஜாதி நாசம் பண்ணணும்னு சொன்ன பாருங்கள், அது மாதிரி. அப்போ நிறைய ஒவ்வொரு கல்வெட்டுலேயும் சில பேர் ஐயன் கேட்பார். இப்போ வெளிநாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம மாணவர்களை விட அவர்கள் தமிழ் அறிவு மிகவும் இல்லாதவர். அதனால் அவங்க எந்த சொல்லுனாலும் அவனுக்கு சந்தேகமாக இருக்கும். அதனால் நீங்கள் அடிப்படையான சொல்லுக்க சந்தேகம் வரும்போது எனக்கு புது கேள்வியாக இருக்கும். அவங்க என்னடா இது சாதாரண சொல்லுக்கு அர்த்தத்தை அவன் புரிய மாட்டேங்குது என்றால் ஏன் அவனுக்கு புரியல அப்படிங்கும்போது அதுக்கு இன்னொரு காரணம் கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இதனால தான் அவனுக்கு அது போகலை, புரியலை. அப்போ இந்த வெளிநாட்டவனோடு பழகிறதுனால என்ன எனக்கு ஒரு சிறந்த நன்மை என்னன்னா, அவன் அடிப்படையான கேள்வி அவனால் கோபப்படவே மாட்டேன். நீங்கள் ரொம்ப சில்லி கொச்சின்னு சொல்லுவாங்க பாருங்க, இதை போய் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கானேன்னு நான் கோபப்பட மாட்டேன். ஏன் அவனுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு? சாதாரணமாக நமக்கு அது பொருள் சாதாரணமானதை நினைக்கிற போது அவனுக்கு ஏன் அதுக்கு சந்தேகம் வருது? அப்படி போய் நோண்டி பார்க்கும்போது தான் புதியவற்றை சிலவற்றை கண்டுபிடிக்கிற சூழ்நிலை வருது. அதனால் தெரிஞ்ச வார்த்தை தான், எத்தனையோ தடவை பார்த்துருக்குறான். ஆனால் இவன் கேள்வினால அதனோட அர்த்தமே மாறி போகுது. வேற ஒரு புதிய ஒரு ஆங்கிள். அதாவது நீங்கள் ஒரு பொருளை நேரடியாக பார்க்கும்போது ஒரு பொருள் கிடைக்குது, அதே போய் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா வேறு பொருள் கிடைக்கும். அதே மேலே இருந்து பார்த்தீங்கன்னா வேறு பொருள் இருக்கும், ஒரே பொம்மை மாதிரி தான் இருக்குது. மேலே போய் பார்த்தீங்கன்னா ஏன்னா அதுக்கு பெர்ஸ்பெக்டிவாக மாறி போகுது. நீ சில அடிப்படையில் அதுக்கு பொருள் பார்க்கறதுக்காக வைத்துக்கொண்டு பார்க்குறீங்க. ஆனால் மேலே போகும்போது ஒன்றுமே அடிப்படை இல்லைங்கும்போது நீங்கள் புதுசாக தான் நீங்களாக தான் பொருளை கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கும்போது மற்ற பொருளோடு இன்டகிரேட் ஆகிற மாதிரி ஒரு புது பொருள் வரும். அப்போ அது வரைக்கும் இல்லாத பொருள் அது. அப்போ அது ஏன் இப்போ நீங்கள் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சிலைகள் இருக்குது. எத்தனை பேர் கோபுரத்து சிலைகளை பற்றி எழுதியிருக்காங்க? எனக்கு தெரியும் யாருமே எழுதலை. நான் முதல்ல அந்த கோபுரம் பார்க்கும்போது தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஒரு கட்டுரை தேர்களை பற்றி எழுத சொன்னாங்க. அந்த தேர்களை பற்றி எழுதுகிற போது எனக்கு சடனாக ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. கோபுரம் புரியுதுங்க, தண்ணியில் பார்க்கும்போது எப்படி இருக்கு? அந்த பருப்பாக மேலேயும் கூர்மையான பகுதி கீழே இருக்குது. இதுதான் தேரில் இருக்குது. அப்புறம் தான் தேர் என்பது கோபுரத்தினுடைய ரிவர்சல் ஃபார்மு. அப்போ நான் இது ஒன்றுமே இல்லை, இது போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. சும்மா சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது. அப்புறம் போய் பார்த்து எப்படி சார் சொல்கிறீங்க அப்படி இந்த மாதிரி மிரர் இமேஜுங்கிற மாதிரி வாட்டர் இமேஜ். அப்போ பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா மிதுன ஸ்கல்ப்டர்ஸாக இருக்கும். அது தேரில் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கோயில் தொடர்புடைய தேவர்களை பற்றி இருக்கும். அப்புறம் அந்த கோயிலில் இருக்கிற இறைவனை பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் போகும்போது அப்ட்ராக்ட் ஆகிடும், கலசம் வந்துடும். கலசத்துக்கு போனோடனே கிரவுண்ட் மீட்ஸ் யூனிவர்ஸ் அப்பர் லெவல். அப்போ இந்த கோபுர நுனி தான் மேலேயும் கீழேயும் கனெக்ஷன் பண்ணுது. அதனால தான் கலசத்துக்கு போய் அபிஷேகம் பண்ணும். மீண்டும் அதை பவர் ஏற்றுவார், சாமிக்கு போய் ஏற்றலாம். அப்போ அது ஒரு முக்கியமான வேறுபாடு இல்லை. மகா கும்பாபிஷேகம் தான் இருப்பார், சாமிக்கு அபிஷேகம் நான் சொல்கிறேன். ஆனால் எல்லாரும் சாமிக்கு நடத்துகிறதா தான் போய் அங்கே போய் பார்க்குறேன். ஏன் கும்பத்துக்கு போய் மட்டும்
ஏன் கும்பத்துக்கு மட்டும் பண்ணுறான்? அது வந்து நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு பண்பாட்டு மரபு. அவன் எப்போவுமே ஒரு பானையில் போய் ஆற்றுலேயே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த கலச தண்ணியை வச்சு தான் அவன் எங்கே கும்பிட்றான்னா எதுக்கு அதுக்கு போய் விட்டு. இதை வந்து இந்த கோயில் பண்பாட்டு மரபு வந்த பிறகு காப்பி அடிக்கிறான். இது கிராமத்தில் எல்லா கிராமத்திலையும் செய்கிறது தான். ஏன்னா இயற்கை ஆற்றலை கோயிலில் இருக்கிற உருவத்துக்கோ மற்ற அந்த ஆற்றலை மாற்றுகிறீர்கள். அப்போ நேச்சுரல் பவரை வந்து கோயில் சிலை மூலமாக இன்னொரு பவர் சென்டரை மாற்றி அதில் போய் வழிபட்டீங்கன்னா உனக்கு அது பயன் கிடைக்கும். அந்த கோயில் மரபு வந்ததுனால இந்த பழைய நாட்டுப்புற மரபு கோயில் மரபை மாற்றும் போது இந்த பொருள் மாற்றத்தை எவனும் சொல்லலாம். எதுக்குன்னா கும்பாபிஷேகம் பண்ண, கும்பாபிஷேகம் பண்ணால் சாமிக்கு என்ன இருக்கா? அப்போ கும்பாபிஷேகத்தை போய் கும்பத்தை தானே போய் கும்பிடணும் நீங்கள். அது என்னடாக்க கீழே வரும்போது இன்னொரு கான்செப்ட் வருது. ஒரு சிலையை வச்சிங்கன்னா அதை தரையோடு ஃபிக்ஸ் பண்ணோம்னா 12 வருஷத்தில் வைக்கிற அந்த பேஸ்ட் வந்து 12 வருஷம் தான் இருக்கும். அஷ்டபந்தனம்னு சொல்லுவோம். 12 வருஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது கனெக்ஷன் போயிடுது. அப்போ எர்த்துக்கும் ஹெவனுக்கு இருக்கிற கனெக்ஷனை வந்து இந்த அஷ்டபந்தனம் தான் பண்ணுது. இந்த கோட்டை வெளியே இங்கே அஷ்டபந்தனம் போயிடுச்சுன்னா கனெக்ஷன் போயிடுது. அதனால கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தணும். ஆமாம், ஏன்னா அந்த 12 வருஷத்துக்கு இதோட பவர் கட் ஆகிருக்குல்ல. இப்போ திருப்பி சார்ஜ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ப்ளக்கில் சார்ஜ் பண்ணுறீங்கல்ல, ரீசார்ஜ் தான் கும்பாபிஷேகம். அப்போ நேச்சர் பவரை ஒரு ஆர்டிஃபிஷியல் இமேஜில் கொண்டு போய் ஏற்றுறீங்க. அதை நீங்கள் போய் கும்பிட போகிறோம். எவனுக்குமே இந்த கருத்தில் போய் கும்பிட்றதே கிடையாது. நீ கும்பிட போகிறேன், எனக்கு ப்ரமோஷன் வேணும், எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது, சாப்பாடுக்கு வழி இல்லை, பொண்டாட்டியோட சண்டையாக இருக்குது, இதுகளை தான் போய் சொல்லிக்கிட்டானே தவிர வேறு என்ன இருக்குது போய் மதம். ஆனால் மதத்தில் என்ன சொல்கிறேன், வேறு கருத்துக்களை சொல்கிறேன், இதுவே சொல்கிறேன். மதத்தில் கடவுள்ன்ற கோட்பாடு மதத்தில் பேசப்படும் போது அதை வேறு விதமாக வளர்க்குறாங்க. ஆனால் கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறவனுக்கு வேறு வழக்கம் சொல்கிறான். அப்போ இது ரெண்டும் வேறு இருக்கிறதுனால தான் அது தகராறு நடந்துகிட்டே இருக்கு. இது எப்போ ஒன்றாக்குறீங்கிறது தான் பிரச்சனை. ஒன்றாக்குறது நீங்கள் ரெண்டும் தெரிஞ்சவனை போய் சாதாரண வச்சுக்கிட்டு அவனுக்கு கிளாஸ் நடத்தலாம். அப்போ அவனுக்கு புரிய வைக்க முடியும். அதை பிடிச்சி நடத்துறது. அதனால் இது நான் உண்மையாக சொன்னபடி எதுனாலும் முதல்ல பார்க்குற போது அப்போ தான் முதல்ல அதை பார்க்குறீங்கிற நோக்கத்தோடு பார்க்குறேன். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அதனால் இப்போ நான் ஒரு புக்கு படித்தான்னா ஏற்கனவே அந்த இலக்கணம் எத்தனையோ தடவை படிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து வேறு மாதிரி அந்த சூத்திரத்தை திருப்பி படித்தேன். அந்த மாதிரி எனக்கு பொழுது போகலன்னா என்ன செய்வாங்க, நிறைய பேருக்கு பொழுது போகலன்னா டிவி பார்க்கலாம். நான் டிவியை பார்க்க செய்திகள் மட்டும்தான் டிவி பார்ப்பேன். மற்ற நேரம் என்ன பண்ணுறேன், பொழுது போகலன்னா கல்வெட்டு வால்யூம் எடுத்து படிப்பேன். இப்போ நான் பார்த்ததில்ல இது வரைக்கும் கல்வெட்டு சொல்லுறது பேராசிரியர் சுப்ராயன் போட்டிருக்காரு. இப்போ நான் கல்வெட்டு படித்து எனக்கு இதில் வராத சொற்கள்னு அண்டர்லைன் பண்ணி இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது இன்னொரு வால்யத்துக்கு அளவுக்கு சேர்த்துருக்கு. அப்போ அவர் பார்த்த அளவில் அவர் எது கல்வெட்டில் எது முக்கியமான சொற்கள் இருக்காரோ அதை தான் போடுறாரு. இப்போ நான் அதே கல்வெட்டை திருப்பி பார்க்கும்போது வேறு கேள்விகளோடு போய் பார்க்குற போது எனக்கு அந்த சொல்லுக்கு வேறு பொருள் இருக்குது, வேறு பொருள் வருது. அப்போ அது டிக்ஷனரியில் இல்லையா. இப்போ நான் அதான் பொழுது போகலன்னா இது பழைய வால்யூம் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்டரில் எழுதியிருப்பேன், இந்த சொல்லு அகராயத்தில் இன்னும் வரல இந்த பொருள். அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 சொற்கள் தொகுத்துவிட்டேன். இப்போ அது 3வது வால்யூமாக நானும் அவரமாக பார்த்து பருவேன். இப்போ ஆன்லைனில் அது வரப்போகுது. டிக்ஷனரியாக கல்வெட்டு சொல்லகிறது முழுக்க மாறுபட்ட நிலையில் ஆன்லைனில் வரப்போகுது. நானும் சுப்ராயும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நாங்கள் படிக்கிற போது தொல்காப்பியம் 3 ஆண்டுகளும் பாடம் உண்டு. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம் 3 ஆண்டுகளும் படிக்கணும். 3 ஆண்டுகளும் தேர்வு வரும் கிடையாது. இப்போ எழுத்ததிகாரம் 3 மாதம் செமஸ்டர். இப்போ ஏதோ ஒன்று எவனோ அந்த காலத்தில் சிலபஸ்ன்னு வச்சுருந்தான், அதை வச்சுக்கிட்டு போயிட்டார். இதில் 10 பாட்டு அதில் 10 பாட்டு அப்படி வச்சிங்கன்னா அவர் பிஏ, அதில் வேறு பக்கம் 20 பாட்டு வச்சிங்கன்னா எம்ஏன்றான். இப்போ இது பாட்டை மட்டும் படிச்சுக்கிட்டு உரைநடை இலக்கணத்தை மட்டும் படித்தா கல்வி தமிழ் கல்வியா? முறுக்கு திருடுற வயலை, கொள்ளை அடிக்கிற வயலை அப்படி அப்பனை போய் வை. அப்போ நீங்கள் வளர்க்குற முறையிலேயே எல்லாம் செய்கிறீங்க.
அவனுடைய லைஃப்பை நீங்கள் முடிவு பண்ணி இதுதான்டா கரெக்ட் லைஃப்ன்றதை கொண்டு போகிறீங்க. தோற்று போன அரசனுடைய பொம்பளைகளை பிடிச்சிட்டு வந்து அவனுடைய மேய்க்கியத்திலே இருக்கு. அவன் கழுத்தில் ஏற பூட்டி, பொம்பளை கழுத்தில் ஏற பூட்டி, கழுதையை போட்டு அவன் முள்ளு விதையை விற்று அந்த நாட்டை காடாக்கணான்றான். அப்போ ஒரு ராஜா வந்து ஒருத்தன் நல்லா இருந்தவனை போய் அழித்து அவன் நாட்டை காடாக்கிட்டு வந்தது பெரிய அரசனை விட. Consciousness.